எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ பண்ணுறோம். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் எல்லோரும் ஆயிரத்தி பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஏகப்பட்ட பிரச்சனைங்க எல்லாத்துக்குமே இருக்குது. சரி, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சோம்னு சொல்லி கடவுளை பிரச்சனை பண்ணிக்கிடுறேன். எல்லாம் சீக்கிரம் நல்லபடியாக நினைக்கும். எல்லாமே வீட்டில் சேஃபாக இருங்க, ஓகேவா? எல்லாமே சீக்கிரம் கம்மிங் சூன் சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஸோ நம்ம இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து பேன்கேக் எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்குறோம். வீட்டிலே இருக்க சின்ன சின்ன ஐட்டங்கள் வச்சு திங்ஸை வச்சு நம்ம எப்படி பேன்கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, பேன்கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்க போகிறோம். ஃப்ளோரு, சால்ட், சுகர், பட்டர், எக்கு, ரீஃபண்ட் ஆயில் அண்ட் பேக்கிங் சோடா அண்ட் ஹனி. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு 2 கப்பு மாவு ஃப்ளோர் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இப்போ 2 கப்பு ஃப்ளோர் எடுத்துக்கிட்டோம். இது போதும். இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் எடுத்துக்கிறோம் ஒரு டீஸ்பூனு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இதில் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா 2 ஸ்பூன் ஆயில் எல்லாம் ஆட் பண்ணுறோம். மறந்துட்டேன், ஆட் பண்ண மறந்துட்டு இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். ஸோ 1 கிளாஸ் பால் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ளோர் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு மில்கில். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கும் மாவு. சில டைம் வந்து சின்ன சின்ன கட்டிக்கிட்டே இருக்கும், அது நல்லா இருக்காது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் வந்து இல்லை எக்கு ஆட் பண்ண போகிறோம். முட்டையில் ஆட் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மாவில் ஃப்ளோரில் அப்படி விட்டுற வேண்டியதான். ஸோ இது முடிஞ்சோன்னா ரெண்டாவதும் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு 5 மினிட்ஸ். ஸோ இது மிக்ஸ் பண்ண வச்சோன்னா சாஃப்ட்னஸ் நல்லா வரும். இந்த எக்கோட ஃப்ளேவர்லாம் பேன்கேக்கு சாஃப்டாக வரும். அதுக்காக தான் வேறு எதுவும் இல்லை. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா எக்கெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணால் நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து இதை நல்லா அப்படியே ஊறுற அளவுக்கு நல்லா வச்சுக்கணும். ஏதாவது ஒரு பிளேட்டோ ஏதாச்சும் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். ஸோ 20 மினிட்ஸ் கழிக்க வச்சு நம்ம வந்து பேன்கேக் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து இந்த ஃப்ளாட் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப அழகாக மிஸ் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேன்கேக் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஒரு ஸ்பூன் பட்டரை எடுத்து நல்லா கலர்ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணி விட்றோம். போடுறோம் பாருங்கள். நம்ம பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அதில் ஹனி ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டாவது அது மேலே பட்டர் ஸ்பூன் வைக்கிறோம். ஸோ நம்மளோட பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், குட்டி குட்டி அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா மேடம், நல்லா டேஸ்ட்டாக இருக்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் போடுறேன். மேபி டே அப்படி டுமாரோ லைக் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போடுறேன். ஸோ எல்லாம் சேஃபாக இருங்க. ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.